ஒரு பெண் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவம் இன்று வரை மக்கள் மனசை கலங்க வைக்கிறது. இந்த விஷயத்தை தெரியாமல் பலர் வாழ்க்கையில் பெரிய தவறு செய்கிறார்கள். இன்று நான் சொல்ல போகும் கதை உங்கள் கண்களில் கண்ணீர் வர வைக்கும். இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம் அனைத்தும் அவளை சேனல் நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்க போவது நல்லதங்காள் வரலாறு. அவள் ஏன் அந்த முடிவை எடுத்தால், அதன் பின்னால் இருந்த உண்மை என்ன என்று இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக வரலாறுகள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு காலத்தில் மழை பெய்யாமல் வறண்டு போன நிலம், வயல்கள் வெறிச்சோடி நின்றன. காற்றே பசியின் வாசனை சுமந்து கொண்டு வீசுகிறது. அந்த ஊரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர்தான் நல்லதங்காள். பெயருக்கு ஏற்றாற்போல் இதயம் முழுவதும் அன்பு, கண்களில் கருணை, மனதில் குடும்பம் மட்டுமே அவள் சிந்தனை. ஆனால் விதி அவளுக்கு பூமாலை சூட்டவில்லை, முள் கிரீடம் சூட்டியது. அம்மா பசிக்குது, அம்மா கொஞ்சம் சோறு என்று 7 குழந்தைகள் சுற்றி நின்று அழுத போது ஒரு தாயின் இதயம் எப்படி உடையும் தெரியுமா உங்களுக்கு? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை உணர்ந்தால் மட்டுமே புரியும். நல்லதங்காள் ஒரு அரச மாளிகையில் வாழ்ந்தவள் அல்ல. அவள் மனம் ராஜ மாளிகையை போன்று பெரியது. அவளுக்கு இருந்த ஒரே செல்வம் அவள் 7 குழந்தைகள் மட்டும்தான். ஒரு குழந்தை சிரித்தால் அவள் உலகமே மலரும், ஒரு குழந்தை அழுதால் அவள் உயிரே கருகும். ஆனால் பசி, அந்த ஒரு பசிதான் மனிதனை மட்டும் அல்ல, மனசையும் கொன்றுவிடும். கணவன் இல்லாத நிலை, உறவினர் உதவாத நிலை, வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லாத நிலை அவளுக்கு. அந்த இரவு அடுப்பு எரியவில்லை, பானை கொதிக்கவில்லை, குழந்தைகளின் வயிறு மட்டும் எரிந்தது. அவள் மனம் கொதித்தது. அம்மா ஏதாவது குடுமா, அம்மா தூங்க முடியலம்மா என்று குழந்தைகள் கதறிய போது நல்லதங்காள் சுவரையெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கிறாள். வானத்தை பார்க்கிறாள், இறைவனை பார்க்கிறாள். ஈசனே, நான் என்ன பாவம் செய்தேன் அப்பா? இந்த பச்சை குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள் அப்பா என்று கண்ணீராலேயே ஈசனை, அவன் காலடியை நினைத்து பிரார்த்திக்கிறாள். வானத்தை நோக்கி கண்ணீராலேயே இறைவனிடம் கேட்கிறாள், நான் என்ன பாவம் செய்தேன் அப்பா? இந்த பச்சை குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள் அப்பா? ஏன் இந்த நிலைமை அப்பா என்று இறைவனிடம் கேட்கிறாள். ஆனால் அந்த இரவில் பதில் இல்லை. இறைவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அடுத்த நாள் ஒரே நம்பிக்கை, நம் அண்ணன் இருக்கிறான் நல்ல தம்பி, அவனிடம் போய் சேர்வோம், நல்லது அனைத்தையும் செய்து தருவான், நம் பசியை தீர்ப்பான், நம் குழந்தைகளை காப்பான் என்று ஒரே நம்பிக்கையில் அன்று இரவு அவள் தூங்கினாள். விடிந்தது. என் அண்ணன் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்து கொண்டு தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவள் அண்ணன் வீட்டை நோக்கி நடக்கிறாள். நம்பிக்கையோடு நடக்கிறாள் தன் அண்ணன் வீட்டிற்கு. வெயில் தலை மீது நெருப்பாக விழுந்தது, கொதிக்கிறது தன் தலை, அவள் தலை கொதிக்கிறது. பாதம் கீழே மண் கூட கருணையின்றி அவள் பாதத்தை சுடுகிறது. அந்த குழந்தைகள் அனைத்தும் வெயில் தாங்க முடியாமல் தவித்து கொண்டு தன் அன்னையோடு நடந்து செல்கிறார்கள். பசி தீர ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று ஓடுகிறார்கள் தன் அன்னையோடு. ஆனால் ஒரு தாயின் மனதில் ஒரே நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. நல்லதங்காள் தன் அண்ணன் தன் குழந்தைகளின் பசியை தீர்த்து தன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் ஓடுகிறாள். அண்ணன் வீட்டை அடைந்ததுமே தன் குழந்தைகள் பசி யாரும் என்ற நம்பிக்கையில் அவள் வீடு வந்தது. அண்ணன் இல்லை வீட்டில், அவன் அண்ணன் இல்லை. வாசலில் நின்றது அண்ணியின் குளிர்ந்த பார்வை. அண்ணி கேட்கிறாள், என்ன வேண்டும்? எகத்தாளமாக கேட்கிறாள். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு நல்லதங்காளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாள். ஒரே கேள்வி. அந்த கேள்வியில் அன்பு இல்லை, அவமதிப்பு மட்டும்தான் இருந்தது, இகழ்ச்சி இருந்தது, ஏளன பார்வை இருந்தது. ஆனால் நல்லதங்காள் சொல்கிறாள், எங்க வீட்டுல எதுவும் கிடையாது, என் அண்ணனை பார்க்க வந்தேன் என்று சொல்கிறாள். சாப்பாடு கூட இல்லை அப்படி என்று சொல்கிறாள். அதற்கு அண்ணி சொல்கிறாள் நல்லதங்காளிடம், எங்க வீட்டுல மட்டும் சோறு மரத்துல இருந்தா காய்க்குது, எல்லாரும் வந்து சாப்பிடணுமா இங்க என்று வார்த்தையாலேயே அவளை கொடுமையாக கொள்கிறாள். அந்த வார்த்தை அவளை வாளை போல அவள் மனதை வெட்டி தூள் தூளாக்குகிறது. அந்த ஒரு நொடி
நல்லதங்கால் அளவில்லை. ஏனெனில் சில வழிகள் கண்ணீரையே உறைய வைக்கும். அளவுக்கு மீறின பேச்சும் வார்த்தைகளும் அடுத்தவர் மனிதை காயப்படுத்தினால் அவர்கள் அழுவதற்கு பதிலாக மனம் உடைந்து அப்படியே நொறுங்கி அமைதியாக அப்படியே அடங்கிடுவார்கள். அதனாலதான் யாரும் யாரையும் வார்த்தையால கடும் சொற்களால காயப்படுத்த கூடாது. இந்த கதையின் மூலியமாக நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். சில வழிகள் கண்ணீரையே உறைய வைக்கும். குழந்தைகள் மட்டும் புரியல. குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அம்மா பசிக்குது பசிக்குது என்று அவள் அம்மாவிடம் அழுது கொண்டே கேட்கிறாங்க. அதுகளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல குழந்தைகளுக்கெல்லாம். அவள் தன் குழந்தைகளை திரும்பி பார்க்கிறாள். 7 குழந்தைகள் வரிசையாக 7 முகங்கள் அவள் கண்ணுக்கு தெரிகிறது. 7 பசியான கண்கள், 7 உயிர்கள். அவள் கண்கள் அந்த அந்த குழந்தைகளை பார்க்கும் போது அந்த நொடி அவள் உள்ளம் உடைந்து சுக்கு நூறாகிறது. என்னடா நம் குழந்தைகளை செய்ய போகிறோம்? இந்த பக்கம் அண்ணி என்னாடனா விடமாட்டாங்க, அந்த பக்கம் என்னாடானா குழந்தைகளை பசி தீர்க்க முடியல என்னாலன்னு சொல்லி அவள் பட்ட வேதனை அளப்பற்கரியாது. இந்த உலகம் என் குழந்தைகளுக்கு ஒரு கைப்பிடி சோறும் தரவில்லை என்றால் இது என்ன உலகம் என்று அவள் மனம் கதறுகிறது. அவள் நடக்கிறாள், நடந்து கொண்டே இருக்கிறாள். எங்கே என்று தெரியாமல், எப்படி என்று தெரியாமல் குழந்தைகள் அவள் பின்னால் வர அவள் நடந்து கொண்டே இருக்கிறாள். அப்போது அவள் கண்களில் பட்டது ஒரு பாழடைந்த கிணறு. அந்த இடத்திலேயே அவள் அமைதியாக நிற்கிறாள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு காத்திருந்தது. நல்லதங்கால் நின்றாள், குழந்தைகளை பார்க்கிறாள், திரும்பவும் அந்த பாழடைந்த கிணறை பார்க்கிறாள். ஒரு தாய் உலகிலேயே கடினமான முடிவை எடுக்கிறாள். கேட்கவே சொல்லவே எனக்கு மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது. என் செல்லங்களே, இந்த உலகம் உங்களுக்கு கருணை காட்டவில்லை அடி. அவள் கைகள் நடுங்கின, இதயம் நொறுங்கியது. வானம் கூட பார்த்து அழுதது போல இருந்தது. அவள் செய்கைகளை பார்க்கும்போது, அவள் கதையை கேட்கும்போது நம் மனமுமே அழுகும். அவள் வரலாறை கேட்கும் போது உலகமே அழுகும். அந்த கிணற்றின் அருகில் மரங்களும் மௌனமாக நின்றன. காற்று கூட வீசவில்லை. பூமியே மூச்சை நிறுத்தியது போல இருந்தது அந்த தருணம். வரலாறு அழுத தருணம். நல்லதங்கால் ஒவ்வொரு குழந்தையையும் மார்பில் அணைத்தாள், முத்தமிட்டாள். மன்னிச்சுக்கோ என்று கண்ணீருடன் தன் குழந்தைகளிடம் சொன்னாள். அது எதுவும் புரியாமல் அந்த குழந்தைகள் அவள் அம்மாவையே பார்க்கிறது. ஒரு தாய் தன் உயிரையே விட எளிதாக இந்த முடிவை எடுக்க மாட்டாள். ஒரு வேதனை அல்ல, இது வேதனையின் உச்சக்கட்டம். அதன்பின் அவளும் அந்த கிணற்றை நோக்கி பார்க்கிறாள். இறைவா, என் பிள்ளைகளுக்கு அடுத்த பிறவியிலாவது இந்த பசி வராத நிலைமையை கொடு இறைவா என்று இறைவனை பார்த்து பிரார்த்திக்கிறாள். அதன்பின் அவளும் அமைதிக்குள் மறைந்தாள். அவள் மனமும் அமைதியாகி கொண்டாள். ஊர் முழுவதும் அதிர்ச்சி. தன் ஒவ்வொரு குழந்தைகளாக கிணற்றில் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுவிட்டு தானும் அக்கிணற்றில் விழுந்து மறைகிறாள். இந்த செய்தி நல்லதம்பியின் காதில் விழுகிறது. ஊரெல்லாம் தெரிந்துவிட்டது. என் தங்கைக்காய் இந்த நிலைமை என்று அண்ணன் துடிதுடிக்கிறான். அவன் ஓடுகிறான் கிணற்றின் அருகே. அங்கே மௌனம் மட்டும். அவன் உலகமே நின்றது. நான் உயிரோடு இருக்க என் தங்கை இப்படி போயிட்டாளா என்று கதறுகிறான். அவன் மனம் உடைகிறது. அண்ணன் இதயம் அந்த நாளில் சாம்பலானது. அவனுக்கு தெரிந்தது இந்த துயரத்திற்கு காரணம் அவனது மனைவியின் இரக்கமின்மை மட்டுமே. உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. ஒரு பக்கம் துயரம் வருகிறது, ஒரு பக்கம் மனதெல்லாம் வழி வருகிறது. அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து வெடிக்கிறது. அதன்பின் அவன் வாழ்க்கையும் அந்த துயரத்தில் கரைந்து விட்டது. அவனும் தன் தங்கையோடு போய் சேர்கிறான். ஆனால் இது சாதாரண கதை அல்ல, இது பாசம் வானத்தை தொடும் கதை. அந்த தருணத்தில் கைலாயத்தில் இருந்த பரமசிவனும் பார்வதி தேவியும் இந்த அண்ணன் தங்கை பாசத்தை பார்த்து மிகவும் உருகுகின்றனர். என்னடா ஒரு குடும்பத்தின் நிலைமை இப்படி ஆயிற்று என்று மனம் வருந்துகின்றனர். பார்வதி, பாசம் என்றால் இதுவல்லவா என்று சிவபெருமான் மெச்சுகிறார். அன்னையிடம் கூறுகிறார், இதுவல்லவா பாசம் என்று மெச்சுகிறார். ஒரு பிரகாசம், ஒரு தெய்வீக ஒளி அங்கே தோன்றுகிறார்.
சிவபெருமான் மற்றும் அன்னை நம் பார்வதி அன்னை இருவரும் சேர்ந்து அந்த கிணற்றிற்கிடையே தோன்றுகிறார்கள். அந்த நிலமே புனிதமாக மாறியது. அனைத்து நிலங்களும் பளபளப்பாக, செடி கொடி அவ்வளவும் அப்படியே வறண்டு போன நிலம் வசந்தமாக மாறுகிறது. பூக்கள் பூக்கின்றன, காய்கள் காய்க்கின்றன, பழங்கள் பழுக்கின்றன, உணவுகள் ஊரெல்லாம் உணவுகள். அந்த ஊரே செல்வ செழிப்பாக மாறுகிறது. நம் அன்னையும் அப்பனும் அந்த இடத்தில் தோன்றியவுடன் மரணம் கூட பின்னோக்கி செல்கிறது. நம் சிவபெருமானின் அருள் பார்வை விழுந்தவுடன் நல்லதங்காளும் அவளது 7 குழந்தைகளும் நல்லதம்பியும் உயிர் பெற்று மீண்டும் நம் அன்னையிடம் ஐயனிடம் வருகின்றனர். ஆனால் இங்கேதான் இந்த வரலாற்றின் உச்சம். நல்லதங்காள் கைகளை கூப்பினாள். இறைவா, நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் இறைவா. சிவபெருமான் சிரிக்கிறார். ஏனம்மா? அவள் பதில் சொல்கிறாள் ஐயனிடம், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் இறைவா. நாங்கள் தெய்வ அருளால் வாழ வேண்டாம், மக்களின் நினைவில் ஒரு உண்மையாக வாழ வேண்டும். அந்த பதில் அந்த கணம் உலகத்தையே அமைதியாக்கியது, தேவர்களையே மௌனமாக்கியது. என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா, போன உயிரை திரும்ப கொடுக்கிறேன்றாரு பகவான், இவர் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல தம்பியும் கூட அதையே வேண்டுகிறான் நம் இறைவனிடம். சிவபெருமான் அருளால் கூறுகிறார், அப்படியே ஆகட்டும் அம்மா. அந்த நொடி நல்லதங்காள் ஒரு பெண்ணிலிருந்து ஒரு தெய்வமாக உயர்ந்து நிற்கிறாள். அவள் தெய்வமாகவே இறைவனின் அருளால் மாறப்பட்டாள். இன்று அவள் சாதாரண நினைவு அல்ல, அவள் நல்லதங்காள் அம்மன் என்று இன்றும் அழைக்கப்படுகிறாள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அர்ச்சுனாபுரம் என்ற புனித நிலம். அங்கே இன்னும் அவள் அருள் தருகிறாள். வயல்வெளிகளுக்கு நடுவே அமைதியாக நிற்கும் அந்த கோவில் கருவறையில் கம்பீரமாக அருள்பாலிக்கும் நல்லதங்காள் அம்மன். அவள் அருகில் 7 குழந்தைகளின் சிலைகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு அதை பார்க்கும் போது கல் கூட அழும். சற்று தூரத்தில் அந்த பழைய கிணறு இன்றும் சிதைந்திருக்கலாம், ஆனால் அது சொல்வது ஒரு வரலாறு. பசி என்ன செய்யும், பாசம் என்ன செய்யும், இறைவன் அருள் என்ன செய்யும் என்பதை சொல்லும் வரலாறு. அதனால்தான் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அவளை குலதெய்வமாக வணங்குகிறார்கள். கண்ணீர் கொண்டு வருகிறார்கள், நிம்மதி கொண்டு செல்கிறார்கள், வேண்டுதல் கொண்டு வருகிறார்கள், அருள் கொண்டு செல்கிறார்கள். நல்லதங்காள் அம்மன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவள் ஒரு தாயின் உருவம். அவள் தியாகத்தின் வடிவு, அவள் அண்ணன் தங்கை பாசத்தின் சாட்சி, அவள் இறைவன் அருளின் உயிருள்ள வரலாறு. ஆகையால் உங்கள் வீட்டில் துன்பம் இருந்தால், உங்கள் மனதில் வலி இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் வழி தெரியாமல் இருந்தால் ஒருமுறை மனதாக சொல்லுங்கள், அம்மா நல்லதங்காளே, என் வாழ்க்கையும் மாற்றிக்கூட அம்மா, என் வாழ்க்கையும் காப்பாற்று அம்மா என்று கேட்டு நம்புங்கள். தாயின் அருள் ஒருபோதும் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. நல்லதங்காள் அம்பாள் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிந்து நல்ல வழிகளை காட்டி கூட்டிச் செல்வார். நம்ம மேற்கொண்டு பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் உறவினருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்தும் அவளே. வணக்கம்.